சரி, அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு பேரும் எரேமியா 48ஆம் அதிகாரம் 26வது வசனம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 26வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 48:26. சரி, அதில் முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். இங்க எரேமியா கடைசியில் வாசிக்கும் போது ஒவ்வொரு பட்டணத்துக்கு ஒவ்வொரு தேசத்துக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. மோவாப் தேசம் அப்படின்னு சொல்லி வருது. அதே வந்து மோவாப் தேசத்துக்கு என்ன வருதுன்னா, மோவாப் எப்படிப்பட்டவனா, அவன் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பெருமை பாராட்டுகிறதுல கர்த்தருக்கு விரோதமான பெருமை பாராட்டுகிறது என்ன செய்யுது இருக்குது. தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறதான ஒரு காரியம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். போதும். இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினா, இங்க வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெருமைகளுக்கு விரோதமாக யார் நிற்கிறா? பெருமைகளுக்கு எதிர்த்து யார் நிற்கிறா? கர்த்தர் இருக்கிறத நாம பார்க்கிறோம். சும்மாவே மனுஷன் வந்து எதிர்த்து நின்னாலே இங்க நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், என்ன தாங்க முடியல, வர்ற பிரச்சனைகள் பழசு அதிகம். இவங்க மனுஷன் எதிர்த்து பேசினா இல்லை மனுஷன் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலே எங்கள் பிரச்சனை தாங்க முடியல. அப்போ கர்த்தர் எதிர்த்துனா என்ன நடக்குங்கிறத யாராலும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. கர்த்தர் மட்டும் ஒரு மனிதனுக்கு விரோதமாக எழும்பவே கூடாது, அவர் எதிர்த்து நிற்கக்கூடாது இல்லையா? அவர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ பெருமையை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, பெருமையை நம்ம பேசிட்டு இருக்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டி கொண்டிருக்கும் போது அவர் நம்மளுக்கு எதிர்த்தா என்ன ஆகுங்கிறத நம்ம என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் உயிர் இருக்கு இல்லையா? இந்த வசனத்தை நம்ம சாதாரண படிச்சிருப்போம். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம தாழ்மையும் பேசுகிறோம். ஓரளவு கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டி நம்ம என்ன ஆகும் இங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து பார்க்கணும். வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொன்றும் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதை அப்படியே தியானிக்கும் போது அந்த வசனம் நம்மளுக்குள்ளேயே என்ன செய்யும், அது பேசும், அது கிரியை செய்யும். அப்போ இந்த வசனம் எவ்வளோ பயங்கரமான வசனம் இல்லையா? கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினா அந்த பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பெருமையுள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறான்னு பார்க்கும்போது அப்போ நம்ம எப்படி நினைப்போம் இல்லையா? அவருக்கு முன்பாக நாம அற்பமான ஒரு மனிதர்கள். அவர் எதிர்த்து நின்னா ஒண்ணுமே நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனா தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு அவர் எப்படியா, அவர் கிருபை அளிக்கிற ஒரு தேவனா என்ன செய்கிறார், நம்முடைய தேவன் இருக்கிறத இங்க வேதவசனம் என்ன செய்யுது சொல்லுது. சரி, அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவர்களை குறித்து நாம் என்ன செய்ய போறோம், ஒரு காரியத்தை, சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். போதும். இங்க என்ன சம்பவம் பார்க்கிறோம்னா, கோலியாத்தை குறித்து பார்க்கிறோம். கோலியாத் இல்லையா, அவன் ஒரு மனுஷனே கிடையாது, அப்படிதான் வேதம் சொல்லுது. அவன் ஒரு ராட்சசன் இல்லையா? அவன் அதுல நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். அவன் ஊர் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படிப்பட்ட உயரம், என்ன அடி, என்ன அப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஈட்டி தாங்கு என்ன, அவன் போட்டுக்கிற சோல்டரில் போட்டுக்கிற கேடகம் என்ன, அதாவது எதை வச்சு செஞ்சிருக்கு, என்ன கிலோ அப்படின்னு, கால்களுக்கு போட்ட கவசம், மாறு கவசம், தலை கவசம், என்ன கையில் ஈட்டி தாங்கு, அதை தூக்கிட்டு வந்தாங்களாம். தூக்கிட்டு போனாங்களா, வசனம் சொல்ல முன்னில் இருக்கு. அந்த ஈட்டி தாங்க என்ன செஞ்சாங்க, ஆமாம், அந்த தாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு முன் சென்றாங்களாம். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிருகமாக என்ன செஞ்சிருக்கா, இருந்திருக்கான். அவன் அப்படிப்பட்ட ஒரு பலசாலி இல்லையா? அவன் ஒரு பலசாலி தான். அப்போ அவன் என்ன செய்யறான், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறான். என்ன செய்யறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து, எவனாவது ஒருத்தன் எனக்கு முன்பா வாங்கப்பா,
என்ன தோற்கடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நித்தம் நித்தம் கிட்டத்தட்ட 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்தித்து கொண்டு வந்தான். தன்னுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்தான். என்னை யாராவது ஜெயிக்க முடியுமா, என் பலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். சில நேரத்தில் நாம கூட கோலியாத்தை போல அப்படிதான் கெர்ச்சிக்கிறோம் இல்லையா? பாட்டு மட்டும் பாடுறோம், கோலியத்தை போல கெர்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா சில நேரத்தில் நாம கூட கோலியாத்து அவனுடைய கெர்ச்சிப்பு வேற, நம்முடைய கெர்ச்சிப்பு எப்படி இருக்குன்னா, நான் எவ்வளோ அழகு தெரியுமா, என்னுடைய அறிவு என்ன தெரியுமா, என் நாணம் என்ன என்ன தெரியுமா, எனக்கெல்லாம் அவன் ஒரு கால் தூசி கூட பெற மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என் பக்கம் நிற்கிறதுக்கு அவன் ஒரு கால் தூசி கூட கிடையாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது தேவையில்லாத ஒன்று. நம்ம இயேசு அறிந்த நாம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவையில்லை. எல்லாமே நம்ம கர்த்தர் கொடுத்தது இல்லையா? நம்மளுக்கு அழகு கொடுத்தது கர்த்தர், ஞானம் கொடுத்தது கர்த்தர் இல்லையா, அறிவு கொடுத்தது கர்த்தர், நம்மளுக்கு நல்ல பலத்தை கொடுத்தது கர்த்தர், எல்லாமே நம்மளுக்கு தேவன் கொடுத்தது இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லணும், அப்போ நம்ம அப்படி சொன்னோம்னா அப்போ அது கர்த்தர் கொடுக்கல, அப்போ பிசாசு கொடுத்துருக்குறான். அப்போ அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. கர்த்தர் கொடுத்திருந்த நம்ம உணர்ந்தோமானால் எல்லாம் தேவனுடைய கிருபையினால எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு அவருடைய தயவுனால நான் அதை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல பழகுவோம். ஆனா சில இடத்துல கோலியத்தை போல தான் கெச்சிக்கிறோம் இல்லையா? நம்ம சொல்லுவோம், அவன் என்ன வரத்து வாரான், நான் ஒரு அடிச்சு அடிச்சா தாங்குவானா என்ன அப்படி. ஸ்கூல் பொதுவாக காலேஜ் படிக்கும்போது நம்முடைய பெருமைகளை என்ன செய்வோம், அவுத்து விடுவோம். மூட்டை மூட்டையாக என்ன செய்வோம், அவுத்து விடுவோம். அங்கே பிடின்னா என்ன செஞ்சிடும், ஓடி விடுவோம் இல்லையா? அதே போல தான் நம்ம பெருமை என்ன செய்யக்கூடாது, கோலியத்தை போல கிரிச்சிக்கக்கூடாது. எனக்கு அழகு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி மற்றவங்களை ஒப்பிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்முடைய பெருமைகளை பேசக்கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்காத ஒன்று, அவருக்கு விரோதமாய் நம்ம செயல்படுகிற ஒன்று. இதனால எத்தனை பேர் மனசு பாதிக்கப்படுங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணரணும். நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்கன்னா, என் அழகுக்கு நீ வர முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்முடைய மனசு எப்படி இருக்கும், உடஞ்சி போயிடும் இல்லையா? எல்லாருக்கும் முன்னமா சொல்லும் போது. அப்போ நாம அப்படி பெருமைகளை என்ன செய்யக்கூடாது, பாராட்டக்கூடாது. பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ நாம் அப்படி பெருமைகளை பேசுவோமானால் தேவன் நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்வார், எதிர்த்து நிற்பார். நிற்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆமாம் தாங்கவே மாட்டோம். அதே போலதான் என் கோலியத்துக்கு நடந்தது இல்லையா? அற்பமான ஒரு மனுஷன் வந்தான் தாவீது இல்லையா? அற்பமான ஒரு சின்ன பையன். அவன் சொல்றான், நான் என்ன நாயா, நீ தடியை கொண்டு வர, நான் என்ன நாயா, என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லை, நான் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய பலத்தெல்லாம் சொல்றான். ஆனா அவன் சொல்றான், தாவீது நீ நிந்தித்த பித்தியா, நீ யாருக்கு விரதமாய் பெருமை பாராட்டின பத்தியா, இஸ்ரவேல் தேவனுக்கு சேனைகளுக்கு தேவனுக்கு நீ விரதமாய் பெருமை பாராட்டின பத்தியா, அவருடைய நாமத்தினால என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் அந்த அற்பமான தாவீதை கொண்டு அவனை என்ன செஞ்சார், தோற்கடித்தார் இல்லையா? அதான் நம்ம ஞானமான்னு சொல்லிட்டு இருப்போம், எவன் பைத்தியம் சொல்றோமா அவனை தான் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். ஞானவான்களை வெட்கப்படுத்தபடி பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம ஞானவான்னு சொல்லவே கூடாது. நம்மளுக்கு அறிவு எல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் எனக்கு ஏசப்ப கொடுத்தது, அவருடைய கிருபை எனக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம தயவு பாராட்டும் போது, அந்த தாழ்மை கொண்டு வரும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், மென்மேலும் உயர்த்தார். கோலியத்தை மாதிரி நம்ம பெருமை பாராட்டோமானால் நம்ம என்ன செஞ்சிருவோம், அற்பமான மனிதரை வச்சு கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு, ஆமா நம்மளை கேவலப்படுத்தி விட்டுருவார். அதான் சொல்ல போனோம்னா தாவீதை வச்சு என்ன செஞ்சாரு, கோலியத்தை ஆமா அவன் சேனைகளுக்கு பெலிஸ்தர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சார், கேவலப்படுத்தி விட்டுட்டார். அவ்வளவு பெரிய 40 நாள் சொல்லியிருப்பாங்கல்ல, 40 நாள் ஏதோ பெரிய ஆள் மாதிரி சொன்னா செத்து போயிட்டான் அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் என்ன அற்பமான தாவீதை வச்சு தேவன் என்ன செஞ்சார். இவன் ஒரு வீரன் கொண்டிருந்தானா சரி, அவன் ஒரு யுத்த வீரன், அவன் சிறு வயதிலிருந்து கோலியாத்து சிறு வயதிலிருந்து ஒரு யுத்த வீரன் தான். அப்போ அவனும் ஒரு யுத்த வீரன், அவனுக்கு சில டெக்னிக்ஸ் தெரியும் அப்படின்னு கூட சிலவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள வச்சு ஜெயிக்காம யுத்தனை என்னே தெரியாத தாவீதை வச்சு என்ன செஞ்சார், அற்பமான ஒரு பையனை வச்சு கோலியாத்தை என்ன செஞ்சார், வீழ்த்தினார். அப்போ நாம தேவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம, சபைக்கு வருகிற நாம, அவரை ஆராதிக்கிற நாம தேவனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது, பெருமை. நம்ம நினைக்கிறோம் தேவனுக்கு விரோதம் பெருமை படக்கூடாது, மனுஷங்க முன்ன இல்லை. நாம அப்படி பார்க்க பெருமை மனிதருக்கு முன்னே பாராட்டுறதே அது தேவனுக்கு முன்பாக பாராட்டுற மாதிரி. அதனால நம்ம தேவனுக்கு விரோதமாய் பெருமைகள் என்ன செய்யக்கூடாது, பாராட்ட கூடாது. கோலியத்தை போல இல்லைன்னா கோலியத்தை போல நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆயிரும். தேவன் நம்மளுக்கு எதிர்த்துன்றா ஒண்ணுமே நம்ம என்ன செய்ய முடியாது. தேவன் என்ன செஞ்சார், அற்பமான தாவீதை வைத்து அந்த கோலியாத்தின் பெருமைகளை என்ன செஞ்சார், உடைத்து போட்டதே பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது லூக்கா 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். இது நம்ம சரீர பிரகாரமான பெருமை பாராட்டக்கூடாது. இப்ப நான் பார்க்க போறது ஆவிக்குரிய பெருமை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரத்தை பார்த்தீங்களா, எப்படி ஸ்தோத்திரிக்கணும், நம்முடைய ஜெபம்
எல்லாமே ஸ்தோத்திரத்தோடு போகணும் வேத வசனம் சொல்லுது. நம்மால் அதை பிடிச்சுக்கிட்டு எப்படி ஸ்தோத்தரிக்கிறான்? பெருமையான ஒரு ஸ்தோத்திரம் இல்லையா? பாவம் அந்நேரம் பார்த்து இவன் வர நேரம் பார்த்து அந்த ஆயக்காரனவே அவன் தொலைஞ்சிட்டான். அந்த பரிசையன் நின்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், அப்படி கூட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவர்களை போல இல்லை, உங்களுடைய கிருபை என்னை பாதுகாக்குது, என்னை சரியான பாதையில் நடத்துதுன்னு சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் அவனை ஜெபத்தை கேட்டிருப்பாரு போல. ஆனா அவன் அடுத்து சொன்னான் பாருங்க, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதான் ஒப்பிட்டு பேசுறது இல்லையா? நான் யார் தெரியுமா? அவனோட நல்லா பாடுவேன். எங்கள் சர்ச்சில் என் குரல் இனிமையாக இருக்கும், கேட்கலாம், கேட்டு நல்லா தூங்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமான ஒரு 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 சிலவங்க பார்த்துருக்கீங்களா? பாடவே தெரியாது, ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது உணர்ந்துருக்கீங்களா? சிலவங்களுக்கு பாடவே தெரியாது, அந்த பாடலில் கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே நம்ம என்ன செய்யும்? நிரப்பும். அதாவது சும்மா நின்னோம்னா நிரப்பாது, அவங்களோட சேர்ந்து நாம் அந்த தேவனை மகிமைப்படுத்தும் போது, ஆராதிக்கும் போது அந்த பிரசன்னம் அப்படியே என்ன செய்யும்? நம்மளை நிரப்பும். அவங்கள படிக்க தெரியாது, அவங்க கொட்டடிக்கிற தகுந்த மாதிரி, மியூசிக் அடிக்கிற மாதிரி அவங்கள பாட தெரியாது, வித்தியாசமாக படிப்பாங்க, ஆனால் அது பிரசன்னம் இருக்கும். ஆனால் சிலர் பாருங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் பிரசன்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும், அவங்கள விட நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா பாடுகிறோம். அந்த எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது இல்லையா? நம்ம விபச்சாரம் செய்ய போகிறது இல்லை இவனை மாதிரி, என்ன இவனும் ஒன்றும் செய்யலை. ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த 12ஆம் வசனத்தில், வாரத்தில் 2 தினம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியதெல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் இல்லையா? எல்லாம் கரெக்டு, தசமாக கொடுக்கறது, உபாசம் பண்ணுறது எல்லாம் தேவனுக்கு பிரியும். ஆனால் அதில் பெருமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மாத்திரமா சொல்லுவான், நான் உபாசம் பண்ணிட்டு ஜெபிக்கிறேன், நீ ஜெபம் பண்ணுறியா? அது அவனை ஜெபிக்க வைக்கிறதுக்கு சொல்லலாம். ஆனால் என்ன பத்தியா அப்படின்னு பெருமை பண்ணவே, பெருமை என்ன செய்யக்கூடாது? பாராட்டவே நம்ம என்ன செய்யக்கூடாது? இதில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்யக்கூடாது. நான் நல்லா பாடுறேன், எனக்கு நல்ல திறமை இருக்குது தெரியுமா, அவனுக்கு அந்த திறமை கிடையாது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சபையில் இல்லையா, நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அது தேவனுக்கு விரோதமான ஒரு, நம்ம எதிர்த்து நிற்கிறதான ஒரு காரியம். அப்படிப்பட்ட பெருமை நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன, அவங்கள விட நான் என்ன செய்வேன்? பெரிய ஆள், அவனோட நல்லா நான் பாடுவேன், எனக்கு நல்ல தாளந்துகளை தேவன் எனக்கு சரியா, அவனை விட தாளந்து எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லவே என்ன செய்யக்கூடாது? கூடாது. எல்லாமே தேவன் கொடுத்தது. நல்லா பாடுறேன், நீ நல்லா பாடு, நல்லா பாடு, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீ நல்லா பாடினாதான், பாடிக்கிட்டே இருந்தாதான் அந்த பாடல் என்ன செய்யும்? உனக்கு வரும், நல்லா படிக்க உனக்கு அந்த குரல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை வச்சு பெருமை என்ன செய்யக்கூடாது? நம்மளுக்குள்ள வரவே கூடாது. பார்த்தீங்களா? இவன் பரிசேயன் சொல்கிறான், அவன் அநியாயக்கார, விவசாயக்காரன், மற்ற மனுஷரை போல நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போல நான் நினைச்சல நான் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? சொன்னான் இல்லையா? அவன் ஒரு பாவி சபைக்குள்ள வந்துக்கிட்டு, ஆனால் அந்த பாவி பரவலுக்கு போயிடும். சபைக்குள்ள இவன் நம்ம சொல்லுவோம், அது ஒரு பெரிய பாவி, அவன் கூட பேசவே கூடாது, அவன் கூட பேசினா அந்த ஆவி ஒட்டிக்கிடும். ஏன்? அவன் ஆலயத்துக்குள்ள வந்துட்டான், அவன் மனம் திரும்பிட்டான் இல்லையா? மனம் திருந்த போய் தான் அவன் கத்தரை தேடி என்ன செஞ்சிருக்கிறான்? வந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? இனி இந்த தவறை செய்யாதீங்க, கத்தரை உறுதியாக பிடிச்சுக்கொள்ளுங்க, கத்தரை உங்களை என்ன செய்வா? ஆசிரியர் அப்படி சொல்லணும். நம்ம என்ன செய்யணும்? அவன் என்ன தொடக்கூடாது, அது தீட்டு. நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஜெபிக்கிறேன், உபாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு மனுஷன், வாரத்தில் 2 தடவை உபாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், அவனும் என் கூட சேர்ந்தானே அவ்வளோதான் அப்படின்னு நம்ம என்ன செய்யற? பெருமை பாராட்டவே கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்து கத்தர் அதற்கு என்ன செய்றார்? எதிர்த்து நிற்கிறார். அந்த ஆயக்காரனை பார்த்தீங்களா? ஆலயத்துக்குள்ள கூட வராம தேவனை பார்த்தான், அந்த பரிசனை கூட பார்க்கல. அவன் சொல்லல, அந்த பரிசனை போல என்ன செய்யுங்க? பரிசுத்தவான என்னை மாற்றுங்கன்னு கூட சொல்லலை. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என் மேலே நீங்கள் கிருபையா இருங்க அப்படிதான் சொன்னான். அந்த பரிசனை போல என்னை பரிசுத்தவனா மாற்றுங்க, நானும் ஒழுக்கமுள்ளவனா அவனை போல இருக்கணும்னு கூட சொல்லலை. அவன் என்ன செஞ்சான்? தேவனே, பாவியாக என் மேலே நீங்கள் கிருபையா இருன்னு தாழ்மையாக ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவனை நினைச்சா நீதிமானா மாற்றி அவனை உயர்த்தினதே பார்க்கிறோம். அப்போ நம்ம பெருமை என்ன செய்ய? பரிசனை போல பெருமை பாராட்ட கூடாது. இன்னொரு காரியத்தை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 49:6 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 49:6. போதும். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற அப்படிங்கிற தாவீது அங்கு ஒரு சங்கீதத்தை பார்க்கிறோம். அதாவது திரளான செல்வத்தை நம்பி, ஐஸ்வர்யம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது இல்லையா? நம்ம ஏழைகளாக பிறந்தது எல்லாம் சொல்லுவாங்கன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது வார்த்தை மறந்துட்டு, அந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஏழைகளாக ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினச்சிட்டு, இப்போ அவங்க அப்பா சொத்து அதிகமாக இருக்கும்,
அவர் எப்படி சம்பாதிச்சவர் யாருக்கு தெரியும்? நேர்மையாக சம்பாதிச்சிருக்கலாம், அன்னைக்கு ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கலாம், அப்படி சொத்துக்களே இருக்கலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு சில பெருமை பேசுவாங்க. நம்முடைய ஸ்கூல்லனாலும் சரி, பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீடு பெரிய வீடு தெரியுமா? நான் சின்ன வயசு நாங்கள் படிக்கும்போது. இப்போ எப்படி பேசுகிறாங்க தெரியல. எங்கள் வீடு மாடி வீடு, நாங்கள் மாடிலாம் நாங்கள் போட்டிருக்கிறோம். மச்சி வீடு சொல்லுவாங்க. மச்சி வீடு, உங்கள் வீடு ஓட்டு வீடு. அப்போ ஓட்டு வீடு கூரை வீடு தான் இருக்கும் அதிகமாக. மச்சி வீடு பார்த்தோன்னா எவனாவது கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க தான் அந்த வேலைகள் இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வீடு பெரிய வீடு பெரிய பீத் கட்டுவாங்க. ஏன்னா நம்ம வந்து சின்ன இப்போ வந்து பேர் வண்டி எடுத்துகிட்டு அப்போ வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. என் வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நம்ம ஏரியா கூட இருக்கிறவங்க தான் வீடு தான் நம்மளுக்கு தெரியும். இவங்க கதிரல் நகருக்கு நமக்கு அப்போ நாங்கள் போக முடியாது. அது காடு, போனோன்னா கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் பையன் கட்டி அங்கேயும் போக முடியாமல் வைப்பாங்க. திடீர்னு போய் பார்த்தா தெரியும் அவங்க கூரை வீட்டில் இருக்க ஓட்டு வீட்டில் இருக்கிறது. ஆனால் நம்மளை விடுவாங்க கதை என்னன்னா, நாங்கள் மாடி வீடு, எங்கள் வீட்டில் கலர் டிவி. அப்போ கலர் டிவிக்கு கிடையாது. எங்கள் வீட்டில் கலர் டிவி, எல்ஜி, அப்போ ஒனிடா, இதுதான் ஃபேமஸ். எல்ஜி, ஒனிடா, எங்கள் வீட்டில் ஒனிடா டிவிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறோம். ஆனால் வீட்டுக்கு போனால் தெரியும் டிவியே கூட என்ன செய்யாது, இருக்காது. இது நம்ம சின்ன வயசுல பேசிக்கொள்கிறதான ஒரு பெருமையான, நாங்கள் பெரிய பணக்காரன்னு வச்சுக்கொள்வோம் இல்லையா? நம்ம நினைப்போம் ஆன்னு கேட்டுட்டு தான் இருப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, ஐஸ்வர்யத்தை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, பெருமை. எனக்கு திரளான ஐஸ்வர்யம் இருக்குது, நம்ம செல்வத்தை நம்பி ஆண்டு பிடிங்கிவிட்டு ஆண்டி ஆயிடுவோம் இல்லையா? சிலவங்க இப்போ என்ன செய்வாங்க, உலக பிரகாரத்துக்கு பெரிய பார்த்தீங்கன்னா கௌரிங்க அடிக்க போட்டுட்டு என்ன செய்வாங்க, தங்க நகைன்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம நினைப்போம் நம்மளுக்கு தெரியாது, எங்களுக்கு நகையே தெரியாது, அது தங்கம்மா கௌரிங்க தெரியும், பரவாயில்ல நகை நிறைய போட்டுக்க நாங்கள் நினைப்போம். சிலவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, பார்வையில் நகையை போடுறவங்க யூஸ் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சிலர் நினைப்பாங்க கடனை உடனே வாங்கி பெருசாக வீடை கட்டுவாங்க. என்ன வேலை பார்க்கிங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய பணக்காரங்க, எங்கள் ஆஸ்தியில் இருக்குது, நாங்கள் வேலைக்கு பண்ண அவசியமே கிடையாது. நம்ம சில வேலைக்கே போக மாட்டேங்க, ஆனால் என்ன பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுவீங்க அப்படின்னு பார்ப்போம். அவன் பார்த்தா லோன் வாங்கி கடன் வாங்கி கட்டிகிட்டு இருப்பான், நம்மளுக்கு அது தெரியாது. சிலவங்க பெருமைக்காக செய்வாங்க, பெருமைக்காக என்ன செய்வாங்க, அந்த பணத்தை கடனை வாங்கி ஒரு புரோகிரம்னாலும் சரி, இல்லை வீடு கட்டுறதுனாலும் சரி, என்ன கடனை வாங்கி என்ன செய்வாங்க, தங்களை மிஞ்சி வாங்குவாங்க. அதாவது இப்போ லோன் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அடைக்க முடியும்னா அந்த திறமை அவங்களுக்கு இருக்கணும், அங்கே வருமானம் இருக்கணும், அந்த கடனை அடைச்சிடலான்னு. சிலவங்க பெருமைக்காக என்ன செய்வாங்க, அதை மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்கான பெருமைக்காக செய்யும்போது அது என்ன செஞ்சிருது, நாம் மாட்டிக்கொள்கிறோம், சிக்கலுக்குள்ளே போயிருக்கு. அப்போ நாம் ஐஸ்வர்யத்தை வைத்து எளியவனை நாம் என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டி பேசக்கூடாது. அவனுடைய சிலவங்க பார்த்துருக்கீங்களா, உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நீ கஷ்டப்பட்டவன் சொல்லி குத்தி பேசுவாங்க. அப்படி நம்ம பேசக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று, அது ஒரு பெருமை. அது தேவன் என்ன செய்வார், எதிர்த்து நிற்பார். ஆண்டவர் உரி விட்டாருன்னு சொல்லி முடிஞ்சது இல்லையா? அவர் கொடுக்கவும் தெரியும், யோபு மாதிரி எடுக்கவும் தெரியும் இல்லையா? யோபு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் இல்லையா? நெய்யினால தன்னுடைய பாதத்தை கழுவான ஒரு மனுஷன். இப்போ கழுவானா எவனாவது நெய்யில பாதத்தை கழுவ முடியுமா? அவன் நெய்யினால கழுவனான், காலை நெய்யினால கழுவன ஒரு மனுஷன் ஒரு ஓட்டை வச்சு சுரண்டி கொண்டிருந்தான் குஷ்டரோகம் வந்ததுனால. ஆண்டவருக்கு கொடுக்கவும் தெரியும். அதான் சொல்றேன்ல, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரன்டான். அப்போ அவருக்கு கொடுக்கவும் தெரியும். நாம் பெருமை பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னா, அடுத்தனுக்கு முன்பாக எனக்கு இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, எனக்கு அங்கே ஏக்கர் இருக்குது, இங்கே ஏக்கர் இருக்குது, பெருமை பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னா, மற்றவனை குற்றப்படுத்தி பெருமை பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் உருவி விட்டுருவார். உருவி விட்டோன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அதான் பெருமைக்கு விரோதமாக போனோம்னா ஆண்டவர் ஏற்றினார்னா எப்படி கேவலப்படுத்தி விட்டுருவார் மற்றவர்களுக்கு முன்பாக. நம்ம யாருக்கு முன்பாகனா பெருமை பாராட்டணும், அவருக்கு முன்பாக நம்மளை என்ன செஞ்சுருவார், ஆண்டவர் தாழ்த்தி விடுவார். அதான் தாழ்மையுள்ளவர்கள் கிருபை அளிக்கிறார். அவன் பெருமை பாராட்டுறவனுக்கு என்ன செய்யும், லட்சம் தான் என்ன செய்யும், வரும். அப்போ ஐஸ்வர்யத்தை வைத்து, எனக்கு இருக்கிற பணத்தை வைத்து இல்லையா, நம்ம சம்பாதிக்கிற சம்பளத்தை வைத்து நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மற்ற இலக்காரணமாக பேசக்கூடாது. அந்த வேலை போச்சுன்னா நம்மளுக்கு சம்பளம் போச்சு இல்லையா? என்றைக்குமே நம்ம பெருமையை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதான் சொல்லுவாங்கல்ல, வாயை விட்டுறாத அள்ள முடியாது. கடைசி நம்ம அந்த பிரச்சனைகளை போகும்போது சொல்லுவான், நீ இப்பெல்லாம் சொன்னியே உனக்கு இன்னும் தேவை தான் சொல்லுவான். ஆனால் ஐஸ்வர்யத்தை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய பிதாக்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க அவங்க கிருபை கொடுத்துருக்கிறாரு, அவங்க உழைத்தி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒழிய மற்றவங்களை குற்றப்படுத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. அதான் அங்கு வசனம் சொல்லுது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற. செல்வத்தை நம்பி எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா பணம் என்ன செஞ்சிடும், போயிடும் இல்லையா? பெரிய ஒரு பணக்காரன் மும்பையில் இருந்தானா, அப்போ மும்பையில் நிலநடுக்கம் வந்துச்சான். அவன் பல அப்பார்ட்மெண்ட் இருந்துதான், அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அந்த பூகம்பத்தில் இடிந்து போயிட்டான். அவன் ஹெலிகாப்டரில் சாப்பாடுக்கு ஏங்கினான். 8 அப்பார்ட்மெண்ட் வச்சுருந்தான் மனுஷன், அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லையா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு, ஒரு நினச்சி பாருங்க, 8 அப்பார்ட்மெண்ட் என்னாச்சு, மாடி மாடி கட்டுவாங்களா அந்த மாதிரி. வருமானம் என்னாச்சு அவனுக்கு, அவன் வேலைக்கே போக வேண்டாம். அது இடிஞ்சு போனதுனால அவன் என்ன செஞ்சானா,
சோத்துக்கு ஹெலிகாப்டர்லேருந்து வர சாப்பாட்டுக்கு ஏங்கி நின்னானா. ஆண்டவர் நினைச்சா ஒரு விஷயத்தை பிடுங்கி விட்டுருவார். யோபு மாதிரி நம்ம எதுலையுமே நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கும். இதில் பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே நம்மளுக்கு என்ன இல்லை. இருந்தால் உதவி செய்யும், இல்லைன்னா என்ன உதவி செய்ய மனசு இல்லைன்னா ஆமாம் அமைதியே பேரணும் இல்லையா. சரி, 4வது ஒரு காரியத்தை பார்ப்போம். யோபு 38ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9லிருந்து 11 வரை படிங்களேன். யோபு 38ஆம் அதிகாரம். ம் ம் ஆ ஆ ஆ போதும். இங்கே ஆண்டவர் யோபுக்கு ஒரு பெருங்காட்சியிலிருந்து வர்றார், பேசுறார். யோபுக்கு பேசிட்டு இருக்காரு. யோபு தன்னுடைய நீதியெல்லாம் சொன்னாம்ல, நான் இப்பெல்லாம் இருந்தேன் இப்பெல்லாம் சொன்னாம்ல. அதனால யோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கடலை குறித்து சொல்றார். கடலுக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த மேகம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியும். பார்த்துருக்கீங்களா, சூரியன் உச்சி கடலுக்குள்ளே எஞ்சி வர மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தது இல்லை, எந்தெந்த டிவியில் பிக்சர்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த சூரியன் எப்படி வர்றது, இந்த பிக்சர்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்போ என்ன தெரியுது, கடலுக்குள்ள இருந்து ஒரு சூரியன் வருது போல நினைப்போம். அந்த கடலுக்கு அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வானம் என்ன செய்யும், அது ஒட்டினாப்புல என்ன செய்யும், இருந்த மாதிரி இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க வசனம் இருக்கு, மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, பார்த்துருக்கீங்களா கடலை, அலை அப்படியே வரும் அப்படி போயிடும், வராது. அதான் ஆண்டு கட்டளை கொடுத்துருக்காரு, மிஞ்சி நினைச்ச கூட நீ இங்கே வரக்கூடாது. ஆண்டு கட்டளை கொடுத்துருக்காரு. சுனாமி வந்தது, அப்போ ஆண்டு கட்டளை கொடுத்துருப்பாரு இல்லையா, இவனுக்கு பண்ணுற அட்டுள்ளையும் தாங்கல, ஒரு 2 காட்டு காட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ வாத்தியார் பாருங்க, சில்ல வாத்தியார் இருப்பார், அந்த வாத்தியாருக்கு நம்ம அடங்க மாட்டோம். அந்த வாத்தியார் வந்து பாருங்க, அப்போ பிடி வாத்தியார் போனா, சார் வாங்க சார் 2 காட்டு சார், ரொம்ப சடைச்சிடான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஆண்டு செஞ்ச கடலை பார்த்து என்ன செஞ்சாரு, சார் ஒரு 2 காட்டு காட்டிட்டு போப்பா அப்படின்னு. பாவம் லட்சக்கணக்கில் எதுவும் செத்து போனாங்க இல்லையா. மிஞ்சி என்னத்துக்கு ஆகும். ஆண்டவர் உன்னை அலை பெருமை என்ன செய்யணும், அதுக்குள்ளேயே இருக்கணும், மிஞ்சி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் அதற்கு ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நாம கடலை போல பலவான்கள் அல்ல. அப்போ நாம எவ்வளவுக்கு மிஞ்சி இருக்கணும், அடங்கி என்ன செய்யணும், இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்துல என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும், மிஞ்சி வரக்கூடாது. நம்ம பெருமையை காட்டி இப்படி எட்டி பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, கட்டுறமோ அதை என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் கட் பண்ணி போட்டுருவார். அப்போ இயற்கையே அவருக்கு என்ன செய்யுது, கீழ்ப்படியுது இல்லையா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் பெருங்கா வாசிக்கிறோம் இல்லையா, பெருங்காற்று. அப்போ காற்று கூட தேவனுக்கு கீழ்ப்படியுது. அப்போ நாம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். மிஞ்சி பெருமை பேசக்கூடாது இல்லையா. பேசணும்னா ஆண்டவர் இருக்கிற எதை வச்சு பெருமை பாட்டினமோ அதை நம்ம விட்டு என்ன செஞ்சிருவார், எடுத்துருவார். பேச முடியாத அளவுக்கு வாய் என்ன செஞ்சிருவார், அடைச்சிருவார். சிலங்க வாஸ்தவம் இல்லையா, பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும். நம்ம பொய்யே பேசி பெருமையை பீத்திட்டு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், நம்ம வாயை அடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை உண்டு பண்ணிடுவார். அப்போ நாம் என்ன செய்யணும், அவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து பெருமை பேசாம நாம் என்ன செய்ய, தாழ்மை உள்ளவர்கள் எதுனாலும் எது வந்தாலும் எது நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாலும் எல்லாம் தேவனுடைய கிருபை, நான் கிருபையினால பெற்றுக்கொண்டேன். அது சொல்லணும்ல, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால சாட்சி சொல்றோம் இல்லையா. சாட்சி சொல்லிட்டு வெளியே போய் என்ன செய்யறோம், பெருமையை தான் பேசுறோம். ஆண்டவர் உங்களுடைய பெரிய கிருபையினால இது எனக்கு நினைச்சிருக்கிறேன், நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிதான் மற்றவர்களுக்கு சாட்சியா என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொண்டு சொல்லணும். பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா. கடைசியாக ஒரு ஒரு அதிகாரத்தை மட்டும் வாசித்து முடிப்போமே. லூக்கா 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். போதும். இங்க இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு காரியம், அதாவது ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது சிலங்க பார்த்துறீங்களா, நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஆடிட்டு வருவாங்க. என்ன நம்ம நினைப்போம், உங்க பெரிய ஆள் போல அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய அலங்கரித்து, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்து நீ வந்தாலும், நீ ஒருவனுடைய கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனவான் ஒருவேளை உன்னிலும் பெரியவன் உன்னிலும் பணக்காரன் ஒருவன் வந்தா அவன் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கோடு என்பான். அப்பொழுது நீ வெக்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய்
தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஆமா, இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா என்னது, விஐபி உட்காராம, ஆமா, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளை என்ன செய்ய, நம்ம எந்த இடத்துல கேவலப்பட வேண்டாம். நம்ம பெரிய ஆள் மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டு போய் மேலே உட்காந்து கொஞ்சம் ஊழியக்காரங்க கொஞ்சம் இறங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிரும் இல்லையா? ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடும். அது அசிங்கம். ஆண்டு சொல்றாரு, அப்பவுமே இருந்திருக்கு. நீ உயர்ந்த இடத்துல உட்காரத, ஓரளவு உன்னோட பெரிய அரசியல் நம்மளை கழட்டி விட்றாங்க. பார்த்துருக்கீங்களா? ஊழியக்காரங்களே ஒரு அரசியல் வந்துட்டா ஊழியக்காரங்களை கொஞ்சம் கீழே உட்காந்துருங்க, உங்க வந்து வரட்டும் அப்படின்னு செஞ்சு விட்டுருவாங்க இல்லையா? ஊழியக்காரங்களுக்கு அத்தனை பாடு இருக்குது. அப்போ நம்ம அவருக்கு இல்லையா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நீ எந்த இடத்துல உட்காரணும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அவன் வந்து ஒன்னு கூட்டு போய் மேல உட்காரட்டும், அது கனத்தை உண்டு பண்ணும். நாமளா கனத்தை தேடணும்னு நினைச்சு போனோம்னா, பெருமை பாராட்டிக்கிட்டு போனோம்னா ஆண்டவர் சேர கவுத்தி விட்டுருவாரு. அது நம்மளுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளுக்கு அது அசிங்கமாயிரும் இல்லையா? அதானே? இப்போ வந்து நம்ம தாழ்ந்த இடத்துல உட்காரும் போது நம்மளை ஃபங்க்ஷன் கூட்டவன் நம்மளை கூட்டு மேலே உட்காருச்சுன்னா அது கனத்தை உண்டு பண்ணுமானால், நம்ம மேலே உட்காந்துருக்கிற நாம ஃபங்க்ஷன் வீட்டுக்காரன் வந்து கொஞ்சம் கீழே உட்காருங்க, இவங்க கொஞ்சம் பெரிய ஆளு மேலே உட்காருன்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லையா? அதை ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, தாழ்ந்த இடத்துல இரு, தாழ்மையுள்ளவனா இரு, பெருமை பாராட்டாத. பெருமை பாராட்டுன்னு அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறத நம்ம கூடாது. பிரைஸ் தி லார்ட். பெருமைகளை நாம் கூடாது, பாராட்ட கூடாது. எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பெருமை பாராட்டினோம் ஆனால் அவர் நமக்கு எதிர்த்து நிற்பார். அது நம்மால தாங்க முடியாது. எல்லாரும் ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் தாழ்மையுள்ளவனா இருக்கணும், நான் பெருமை பாராட்டக்கூடாது. நீங்களே சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்களே சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்ந்த இடத்துல உட்காருன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லா இடத்துலையும் தாழ்மையாக இருக்கணும். பணம் இருந்தாலும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் தாழ்மையுள்ளவராக இருக்கணும். அழகு இருந்தாலும் எனக்கு அநேக தாளந்துகள் இருந்தாலும் எல்லாம் உம்முடைய கிருபைன்னு சொல்லணும். நான் மற்றவர்களுக்கு முன்பாக ஒப்பிட்டு நான் பேசக்கூடாது. கோலியாத்தை போல கிரிச்சிக்க கூடாது. எனக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, அழகு இருக்குன்னு நான் கிரிச்சிக்க கூடாது. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பெருமை பாராட்டினா நீ எனக்கு எதிர்த்து நிற்கிங்க ஆண்டவரே, அது என்னால் தாங்க முடியாது. நான் தாழ்மையுள்ளவனாக இருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்பாக நான் பெருமை பாராட்டியிருந்தான், ஆனால் என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை வெட்கப்படுத்தாதையும், என்னை வெட்கப்படுத்தாதையும், என்னை வெட்கப்படுத்தாதையும் ஆண்டவரே. நான் தாழ்மையுள்ளவனாக இருப்பதற்கு தேவன் உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை எனக்கு கொடுங்க, உம்முடைய கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக நான் பெருமை பாராட்டக்கூடாது ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நான் பெருமையாய் பாராட்டக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எசப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான இந்த காலவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் நிறைந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. கோலியாத்தை போல ஆண்டவரே, பரிசேனை போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பெருமை பாராட்டக்கூடாது தகப்பனே. நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடலை போல, கடலை பார்த்து சொன்னீங்களே, இம்மட்டு வா, மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமைகளை அடக்க கடவுதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, கடலுக்கே ஒரு எல்லையை குறித்த தேவன், எங்களுக்குள் ஒரு எல்லையை வைத்திருக்கீங்க. உமக்கு விரோதமாக நாங்கள் பெருமை பாராட்டக்கூடாது தகப்பனே. நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் தாழ்மையுடன் நடக்கும்போது எங்களை நீர் உயர்த்துகிறீர், எங்களை இங்கே கனப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நாங்கள் தாழ்ந்த இடத்தில் உட்கார எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். பெருமைகளை எடுத்து போடும், அகங்காரம் எடுத்து போடும், வீண் பெருமைகளை பேசுகிற அந்த நாவை ஆண்டவரே கர்த்தர் நீர் அகற்றி போடும். தாழ்மையாய் நடப்பதற்கு, தாழ்மையாய் பேசுவதற்கு
தாழ்மையான இடத்தில் உட்காருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும், அனுக்கிரகம் செய்யும். நீர் எங்களுக்கு உயர்த்தினால் போதும், நீங்க எங்களை கனப்படுத்தினால் போதும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நாங்கள் அடங்கியிருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்புக்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை அடுத்த வாரத்தில் தேவன் கொண்டு வருவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103வது சங்கீதம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.